இன்றைய தினம் என்னுடைய வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நடந்த ஒரு நான் பொலிசுக்கு சொல்லி ஒரு காலம் வந்து போனதில்லை நம்ம போனப்ப இந்த பொலிசு அந்த நானும் அக்னியும் வந்துட்டு யாழ்ப்பாணம் போறதுக்காண்டி வந்து போயிருந்தேன். போய்கொண்டிருக்க அந்த போலீஸ்காரன் வந்து மறைச்சிருக்கிறாங்க போல இருக்கு. மறைக்கவங்க எல்லாம் விட்டு கிளவு காட்டி ஓடி இருக்காங்க போல இருக்கு. நான் பயந்து பார்த்தீங்கன்னு சொன்ன மேலே போலீஸ் வந்துட்டு என்ன மறைச்சோன்னு வந்து நான் சரியா வச்சு இப்படி போலீஸ் இந்த கதையை சொன்னோன்னே நான் பயந்து ஓடுறேன்றாப்பா. இப்படி இவ்வளோ தூரம் வந்து வருமானு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அப்போ சரி சார் மன்னிச்சு கொள்ளுங்க அவங்க பயமாக இருக்குன்னு சொன்னால் இன்னும் பொலிசுக்கு நான் போகவில்லை. என்ன சொன்னால் பொலிசுக்கு போனா தான் தெரியும் இதுக்கு என்ன மாதிரி. இது 14 நாளைக்குள்ளே கட்டலாம். இல்லாட்டி கோர்ட்ஸில் அப்படி ஒரு 35,000. கல்ல பொண்ணு ஒன்று பக்கத்தில் தானே ஆறு பொழுது தனி பொழுது என் வழி தனி வழி என்று இருப்பான். லைசன்ஸ் தேவையில்லைன்னு அர்ஜுன் அது நாங்கள் அந்த மாலை வாங்கி அம்மா என்ன செய்றீங்க? நித்திராக்கு வந்து 2 நாள் இப்படியல்ல என்ன இது வீடியோ போட்டு 2 நாள். அப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு வீடியோ போட வேணும். ஆனால் வீடியோ வந்து என்ன சொல்கிறோம், அந்த முந்தைய மாதிரி மேலே எங்களுக்கு வீடியோ போட்டால் கவலையாக இருக்கு. என்ன பெருசாக வியூஸ் இல்லை, லைக் இல்லை, கமெண்ட்ஸ் இல்லை, கஷ்டப்பட்டு போடுற ஒரு பலன் இல்லாமல் இருக்கு. அங்கால நீங்களாம் சொல்லணும். இந்த வாச்சின் இந்த வாச்சின் ஆனந்த சோமால அண்ணா அண்ணா அண்ணாவுக்கா வண்டி ஆசையை போட்டு அர்ஜுனை கொடுத்துருக்கேண்ணே. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் அனுஷியா. ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து வளமையை போல் எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறோமே நம்ம. அப்போ பார்த்துருப்பீங்க வந்து 2 நாட்களாக வந்து எங்களுடைய காணொளி ஒன்றும் போடவில்லைன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு வந்துட்டு பல ரீசன் இருக்குது. அதை இப்போ சொல்ல போனால் நிறைய சொல்லலாமே நம்ம. அப்போ அந்த ஒரு ரீசனால் வந்துட்டு நான் சும்மா ஒரு 1-2 சொல்லுவேன். இன்றைக்கு சரிதான் என்ன நிறைய சொன்னால் மண்டை வடிக்குமே, சொன்னால் தலை வடிக்கும். அதோட டைம் வந்து ஓவராக போயிடும். அப்போ நான் வந்து ஓரளவாக சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாட்களாக வந்து உண்மையிலேயே சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் வந்து எங்களால் காணொலிகள் எதுவுமே வந்து பதிவு செய்யலாம் போயிட்டு. அப்போ மெயினான ரீசன் வந்து அம்மாவுக்கு வந்து அந்த உடம்பு சரியான மாதிரிக்கு சரியில்லைன்னு. அப்போ அந்த ஒரு ரீசனால் வந்து அம்மா ஒரு 2 நாட்களாக சொன்னாங்கறியா மதிய சாப்பாடு கூட இல்லை. என்ன அம்மா வந்துட்டு சமைக்க இயலாது. அதனால கடையில் வந்து சாப்பாடு காட்டினேன். என்ன சொன்னால் அம்மாவுக்கு வந்து துப்புராவை வந்து ஏழாமல் போயிட்டு. அப்போ என்ன சேர்ந்து ஆத்திக்குட்டியாக்களை தம்பியாக்களை வந்துட்டு ஸ்கூல் ஏற்றிட போகணும். அடுத்த வந்து கடைகளுக்கு போகணும். அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் தானே. என்ன சொன்னால் அப்பாவுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன வேலைகள் கொஞ்சம் அவசர வேலைகளால் வந்து அப்பாவும் கொஞ்சம் பிஸியால் நான் தான் வந்து மூத்த பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓடுபடுத்ததுனால வந்து வீடியோவும் பதிவு செய்யலாம் போயிட்டு. அப்போ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த 2 நாட்களாக வந்து வீடியோ போடலை. அதை விட வந்து ஒரு சரியான கவலை வந்து இப்போ நாங்கள் முதல் வந்து என்ன வீடியோ போட்டாலும் எது போட்டாலுமே வந்துட்டு எங்களுடைய வீடியோ பார்க்கும் உள்ளவங்க வந்துட்டு அதை ஒரு விருப்பத்துடன் வந்துட்டு பார்ப்பாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் வியூவர்ஸ் லைக் வந்து போகும்போது அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் எங்களுக்கு தார ஒரு அந்த உற்சாகம் தான் வந்து எங்களுக்கு ஒரு சொன்னால் நீங்கள் இன்றைக்கு போடுற வீடியோ வந்து ஒரு 4000 இல்லாட்டி 3000 வந்து ஓடிட்டுன்னு சொன்னால் அது கொஞ்சம் உஷாராக இருக்குமே. நாளைக்கு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்துட்டு எடுத்து போடணும்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு ஒரு வீடியோ போட்டு இது 1500 1200 பார்க்க போனால் அடுத்த நாள் போட என்ன வீடியோ எப்பவுமே இப்படியாப்பா அதை ஓடட்டுமே அப்படியே ஒரு அந்த மனசோர்வு ஒன்று வருமே. அப்போ அந்த ஒரு ரீசனால் வந்துட்டு போட வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கவலை. அப்படி இருந்தும் கூட வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து எங்களை நேசித்து பார்க்க முடியவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அண்டை கூட வந்து ஒரு அங்களோட ஆளத்துக்காச்சு இந்த தம்பி உங்களோட டான்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குது, நல்லா செய்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் காய்ச்சிருந்தார். உண்மையிலே வந்து அப்படி நேசித்து பார்க்குற உள்ளவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து எங்களால் 7 வீடியோ வந்து நாங்கள் ஒரு நாள் இல்லை 1 நாள் வந்து போடுறோம். என்ன
ஓகே. அப்போ அதனால தான் வந்து இன்றைய தினம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நடந்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டு கவலை என்ன நான் எல்லாம் கூட நான் நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து எங்கேயாச்சும் வெளியால் போகிறேன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய ஆட்டோ வந்து நாங்கள் விற்றுட்டோமே நம்ம ஆட்டோ வந்து எங்களோட ஆட்டோலாம் வந்து விற்றாச்சு. ஆட்டோ வந்து இல்லை. அப்போ பைக்கெலாம் வந்து போகிறோம். அப்போ தெரியும் தானே இப்போ நார்மலாக எங்களை ஊருக்குள்ளேயோ பைக்கெலாம் வந்து நாங்கள் போகிறோம். நாங்கள் நான் தனியாக போனால் கூட வந்து எங்களோட ஊருக்க போனால் கூட எங்களோட பழைய வீட்டை போனால் கூட அந்த தெரிஞ்ச படியில் வந்துருக்காங்க நம்ம. அப்போ நான் நிறைய பேரோட சேர்றே இல்லை, சும்மா ஒரு 1 2 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ அன்றைய தினம் வந்துட்டு நான் போயிருந்த போது பைக் வந்து என்கிட்ட கேட்டுருந்தாங்க. அப்போ சரியில்லைன்னு போட்டு நான் கடைக்கு போகிறதுக்கு அவங்களும் எனக்கு என்னென்னா தாரவங்க. அப்போ இவங்கள்ட்ட வந்து கொடுத்து விட்டு இவங்க எங்கேயோ கடையிலுக்கு எங்கேயோ போயிருக்கிறாங்க போல இருக்கு. போலீஸ்காரன் வந்து மறிச்சிருக்கிறாங்க போல இருக்கு. மறிக்கவங்க எல்லாம் விட்டு கிளவி காட்டி ஓடி இருக்காங்க போல இருக்கு. அப்போ எனக்கு வந்து இந்த விஷயம் ஒன்றுமே வந்து தெரியாது. எனக்கு இப்படியெல்லாம் நடந்தது, இப்படி தான் போலீஸ் எல்லாம் வந்து இவங்களை கலைச்சது, அப்படி இப்படி ஒன்றுமே வந்து எனக்கு தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் அக்னியும் வந்துட்டு கடைக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நாங்கள் போகும்போது வந்து போலீஸ்காரன் வந்துட்டு கையை போட்டு மறிக்கைக்குள்ளே வந்து சரி ஓகே என்னட்ட எல்லாம் இருக்குன்னு நான் சிக்னலையும் போட்டுட்டு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுக்க சொன்னான். இந்த பைக் நம்பர் பார்த்துக்கணும். அப்போ பைக் நம்பர் இப்படி பார்க்கலான்னு ஓட்டு சரி விட்டுட்டு ஒரு புக் கொண்டு வந்து பார்த்தாங்க. புக் நம்பரை பார்த்துட்டு சொன்னால் இந்த பைக் வந்து இப்போ ஒரு 2 நாளைக்கு முதல் தாங்கள் ஓட கலைச்சினாங்கன்னு சொல்லி ஐயோ எனக்குன்ட்டு சொன்ன இப்படி வந்துட்டு எனக்கு செட்டியா நான் பயந்து விடுவோம். அக்கினியை பார்த்தா இல்லைடா உண்மையாகும். அது அந்த ரவிக்காரங்கள் விட்டு கலைக்கிறவங்களா சில பேர் அவங்களுக்கே தண்ணி காட்டுறவங்க இருக்கிறாங்களா. அதான் அப்போ எனக்கு உண்மையிலே செட்டியான மாதிரி விசராகி போட்டுறாப்போ அந்த இடத்துல நான் நிற்கிறேன். எனக்கு அந்த நான் போலீஸுக்கு சொல்லி ஒரு காலம் வந்து போனதில்லை. நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே போலீஸ் வந்துட்டு என்ன மறைச்சோன்னு வந்து நான் சரியாவதுக்கு இப்படி போலீஸ் இந்த கதையும் சொன்னோன்னே நான் பயந்து ஓட்டேன். நின்றாப்பா இப்படி ஒன்று நடந்துட்டோ அப்படின்னு யார்கிட்ட அந்த இடத்துல கொடுத்து யோசிக்க ஒன்று இருக்கிறேன். அப்போ போலீஸ் வந்து சொல்லி இந்த பைக்கில் வந்துட்டு 2 பேர் வந்து வந்தவங்க 2 பேரும் வந்து நாங்கள் கையை போட வந்து ஓடி இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ எனக்கு அந்த இடத்துல என்ன செய்ய ஒன்றுமே தெரியாம போட்டு. அப்போ என் லைசன்ஸ் வந்து எந்த கையில் இல்லை. நான் வந்து போலீஸ்கிட்ட வந்து கொடுத்துட்டேன்னு கொடுக்க அக்கினி சொல்லியிருந்தாங்க. இந்த அப்படியாட்டு நீ பைக் கொடுத்துன்னு சொல்ல நான் சொன்னேன் இப்படி எங்கிட்ட ஒரு படியில் வந்து கேட்டவங்க கடைக்கு போகணுன்னு சொல்லி கொடுத்தேனாண்டு. ஆனால் இப்படி இவ்வளோ தூரம் வந்து வருமானு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அப்போ சரி சார் மன்னிச்சு கொள்ளுங்க, அவங்க ஏதாச்சும் தெரியாமல் ஓடிட்டாங்களா கண்டுக்கலையோ தெரியாதுன்னு சொல்ல. இல்லை அப்படிலாம் இல்லை, தெரியாமோன்னு சொன்னால் தாங்க கிளச்சி கொண்டு வந்தால் கூட நின்றுக்கலாம்னு சொல்லி. அப்போ ஓகே இதுக்கு பிறகு வந்துட்டு கதைச்சி வேலை இல்லையா. அப்போ உண்மையில வந்து நான் லைசன்ஸ் எடுத்த காலத்துல இருந்து நானா வந்து ஒரு காலமே வந்து போலீஸ்கிட்ட பிடிபட்டது இல்லைண்ணா. பிடிபட்ட ஒரு தடக்கொலையோ ஒன்றுமே வந்து போட்டது இல்லை இவ்வளோ காலத்துக்கு பிறகு. அப்போ இன்றைய தினம் வந்து விடிய காலமே ஒரு தடக்கொலையோட நான் வீட்டை வந்துட்டேன். உண்மையில வந்து நினைச்சா கவலையாக தான் இருக்கு. ஏன்னு சொன்னால் அந்த தடக்கொலை வந்துட்டு எழுதி தந்தவங்க அந்த எழுதி தந்ததில் வந்துட்டு அந்த பையன் ஒன்றுமே அடிக்கலை. இன்னும் பையன் அடிக்காதான் தந்தது. ஆனா இப்ப போலீஸ் ஜான்சன் கால் பண்ணி சொன்னது இப்படி அக்கா ஜாதுல 15 அப்ப நான் சாட்டி லைசன்ஸ் தான் படிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் லைசன்ஸ்னால வந்து இருந்தது. ஆனா அந்த பைக் கொடுத்த படியட்ட கூட வந்து நான் கேட்கல. நீங்க ஓடினீங்களா ஓடையிலையான்னு சொல்லி நான் கேட்கலன்னு சொன்னா வந்துட்டு ஒரு காலமே வந்து ஒரு மனசட்ட முகத்தை வந்து முறிக்கக்கூட நம்ம என்ன சொன்னா எல்லாருமே வந்து வேணுமென்று சொல்லி பழகிறார்கள்லாம். நாங்கள் என்ன சூழ்நிலையில் ஓடினானப்பா அதான் லைசன்ஸ் இருக்குதோ இல்லையோன்னு சொல்லி எனக்கு நான் சொல்ல தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கவனமாக வந்து வச்சு கொண்டு இருக்கேன். என்னென்னு சொன்னால் இப்போ என்ன பயமாக இருக்குன்னு சொன்னால் இன்னும் பொலிசுக்கு நான் போகவே இல்லை. என்ன சொன்னால் பொலிசுக்கு போனா தான் தெரியும் இதுக்கு என்ன மாதிரி. இது 14 நாளைக்குள்ளே கட்டலாம். இல்லாட்டி கோட்ஸில் அப்படி ஒரு 35,000 ரூபாய் பையனுக்கு மேலெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். கோட்ஸுக்கு இந்த 14 நாள் விட்டு தவற விட்டு காட்டினா வந்து ஏன்னு சொன்னால் வசந்தன் நாடு இந்த போய் பிடிவட்டம் இந்த ஆட்டோவுக்கு அதுக்கு வந்துட்டு இப்போயும் கோட்ஸ் இந்த ஒரு தடக்கொலாம் வந்து எழுதி கிடக்கு. ஆனால் இதில் வந்துட்டு இன்னுமே ஃபைன் வந்து அடிக்கலை என்ன போலீஸ் வந்து இந்த டேட்டுக்குள்ளே எடுக்காட்டு தான் கோட்ஸ் கொடுவாங்க. இந்த கோயிலில் வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரியே இதை வந்து இதை வச்சு தான் இப்போ இவ்வளோ நாளாக இப்போ 3 நாட்களாக வந்து நான் வாகனம் ஓடிக்கொண்டிருக்கேன். அந்த டேட்டுக்குள்ளே எடுக்காட்டா கோட்ஸ் அதில் வந்து பாருங்கள் எல்லாமே வந்துட்டு பதிஞ்சிருக்காங்க. இப்போ பிடிச்சது ஜெகசீலன் ஜதூஸ் எல்லாத்தையும் வந்து பதிஞ்சிருக்காங்க. ஆனால் இது ஃபைன் ஒன்றுமே எழுதியலை என்ன
எழுத மாட்டாங்க. போலீஸுக்கு போய் ஒரு துண்டு எடுத்து அவங்க தர பையனை கொண்டு போய் தான் நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டி போட்டு அந்த ஒரு சின்ன பில் ஒன்று தருவாங்க. அந்த பில்லை கொண்டு நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் என்னுடைய லைசன்ஸ் இந்த லைசன்ஸ் எடுத்தாக்க இன்னும் நான் பிடிவாடையில்லைன்னு சொல்றேன் இல்லை, அது ஏதோ ஒரு பலன் நான் பாடி போட்டுருக்கோம். சரி, இப்போ நானோடி பறி போட்டால் பிரச்சனை இல்லையே, அனாவசியமா. ஆனால் இப்படி சொல்கிறேன், தப்பு செய்யாதான் தண்டனை அனுபவிக்கிறான். என்ன வாயின் வார்த்தைக்கு வெள்ளம் உண்டா? இனியா ஒத்தைக்கே சொல்ல மாட்டேன். எல்லா வாழ்க்கையெல்லாம் கதைக்க கூட இல்லை வாழ்க்கையில வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு அனுபவம் வந்து போகணும். இந்த பேர்ஸ் வந்த பயந்த தெரியாது எனக்கு. வீடியோ பார்த்தால போறாண்டைக்கு வசந்தா அம்மா வந்து ஜாது இந்த போன வருஷம் பிறந்த நாளுக்கு கிஃப்டா கொடுத்தவானே உடுப்பெல்லாம் எடுத்து கொண்டு கொடுத்தவா. ஜாது இன்றைக்குமே வந்து அந்த பேர்ஸ் இன்னொரு கண்டிஷனுக்கு வந்துட்டு நான் வச்சுருக்கிறேன். சரியான்னு சொன்ன இன்றைக்கு கால போகிறாய். அது ஐயா கரடியா சொல்லி பார்க்குறேன், உடனே சொல்ல போகிறாள் அது அந்த இந்த மாதிரிக்கு. இப்படி எவ்வளோ பேர் வந்தேன்னா இன்னும் கிடக்கு போட்டு 2 பேர்ஸ் கிடக்கு என்னட்டு. இந்த பேர்ஸ் அதிர்ஷ்டமோ? இது சரியான அதிர்ஷ்டம். காசு இன்றைக்கு வச்சா விடிய முடிஞ்சு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த துண்டை வச்சு தான் நான் பைக் ஓடிட்டு இருக்கிறேன். இதை பார்க்க எனக்குமே ஒரு கவலையாக தான் கிடக்கு, தெரியுமா? எப்போ இந்த லைசன்ஸ் மறுபடியும் எனக்கு வரப்போன்ற மாதிரி. அதுக்குட்டி என்ன செய்கிறான்னா அது யோசிக்குது என்ன சொல்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு நிலைமை தான் எங்களுடைய சுமன் மாமாவுக்கு வந்து வந்தேன்னு நேற்று தினம் கூட ஆள் வந்து கோர்ஸுக்கு போட்டு வந்து சொல்லிச்சு டேட் ஏதோ மாற்றிருக்கிறாங்கன்ற மாதிரிக்கு. அப்போ இதுவளோட வந்துட்டு உண்மையில் எப்படி சொல்கிறேன், இதுவளோட வந்து ஒரு 1000 ரூபா ஃபைன் வந்துட்டு அடிச்சுட்டு அதை கொண்டு கட்டுற பெரிய வேலை இல்லை. நிறைய தூரம் வந்து அலைஞ்சி திரியணும். நம்ம நாளைக்கெல்லாம் வந்துட்டு தம்பியாகலாம் வந்து ஸ்கூல் இருக்குது. அப்போ அந்த ஒரு கேப்புக்குள்ளே வந்து நான் இதெல்லாத்தையும் வந்து போலீஸுக்கு போய் இதை வந்து எப்படி சொல்கிறேன், அந்த ஃபைனை வந்து எடுத்துக்கொண்டே போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிட்டு வான்னு சொன்னால் அவ்வளோ நேரம் பிடிக்குமே. ஆத்திக்குட்டிக்கெல்லாம் அவங்கள பார்க்க போனால் 11 ரூபாய்க்கு சரி விடும், அஜினுக்கு 1 மணிக்கு விடும், ஜீவாக்கு 1 ரூபாய்க்கு விடும். அப்போ சடப்புடான்னு வேலையை பார்க்க சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஓமா இல்லையோ? அதுக்குடி விளையாட்டு போட்டி வருதா நம்ம? எப்போ விளையாட்டு போட்டி? எப்போ? 31ஆம் தேதி. என்ன கவுஸ் ஆத்தி? கருப்பு கலர். என்ன கவுஸ்? நீலமும் யாரு சொல்லும்? நீல கவுஸ். ஓகே மக்களே, அப்போ இந்த ஒரு ரீசனால் வந்து ஓரளவு டென்ஷன் வந்து அப்போ இதெல்லாம் வந்து ஏண்டா பண்ணி யூடியூப்பில் பதிவு செய்யலாம்னு கூட ஒரு ஆள் 2 பேர் கேட்கலாம்ன்றீங்கண்ணா. கண்டிப்பாக. அப்போ உங்களே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ காலமாக வந்து நாங்கள் யூடியூப் சேனல் திறந்துட்டு அதை வந்துட்டு ஒரு வகையில் வந்துட்டு எங்களுடைய உறவுகளுக்கு பிடிச்ச போல் நாங்கள் கொண்டு போகிறோம். ஆனால் ஒரு ஒளிவு மறைவு ஒன்றுமே இல்லாமல் எங்களுக்கு வந்து என்ன நடக்குதோ எது நடக்குதோ, இன்றைய தினம் வந்து எது நடக்குதோ நாளைய தினம் என்ன நடக்க போதோ வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறேன்னு அந்த ஒரு ரீசனால் வந்து நாங்கள் எங்களுக்கு என்ன நடந்தாலோ என்ன பிரச்சனை இருந்தாலோ எல்லாத்தையுமே வந்து எங்களுடைய சகோதரம் போல நேசிச்சு பார்க்கும் உள்ளங்களுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து பதிவு செய்கிறது. ஓகே, அப்போ இதுதான் வந்து மெயின் ரீசன். என்ன அப்போ கொமெண்ட் பண்ணியிருந்தவங்க வந்துட்டு சில பேர் வந்து அனுசுயாக்காவின் கையால் வந்துட்டு தாங்கள் சமையல் வந்து எதிர்பார்க்குறோம்ன்ற மாதிரிக்கு உண்மையிலே வந்து நாங்கள் ஒரு காலமே வந்துட்டு நீங்கள் கூட வந்து நாங்கள் பொய் சொல்லிட்டு போகிறோம்னு சொல்லி அப்பா வந்து இப்போ சரியான மாதிரி கொஞ்சம் பிஸி என்னம்மா. அப்போ அந்த ஒரு நிலைமையால் வந்து அந்த கிச்சன் வேலை வந்து ஒரு கொஞ்சம் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் வந்து அந்த கொஞ்சத்தையும் வந்து நாங்கள் காட்ட விரும்புகிறேன்னு சொன்னால் நிரந்தரமாக ஃபுல்லாக க்ளீனாக வந்து முடிச்சுட்டு அதை வந்து காட்டுவோம்ன்ற ஒரு பிளானோட வந்து நாங்கள் இருக்கிறோம் நம்ம. அப்போ அந்த ஒரு ரீசனால் வந்து அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ அப்பா எப்படி இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வந்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் எங்களுடைய அந்த கிச்சன் வேலைகள் எல்லா வேலைகளையும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து முடிச்சு போட்டு எங்களுடைய அம்மாவினுடைய கையால் வந்து மறுபடியும் சமையல் வீடியோக்கள் வந்து பதிவு செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு அம்மா இப்படி என்ன பார்க்க வேண்டாம், பார்த்தாலுமே வந்து அந்த சமையல் வீடியோ வந்து நாங்கள் கண்டிப்பாக போடுவோம் வேணா. ஓகே, அப்படி சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்து சொல்லிப்போம் போன மாதம் அப்படி மட்டக்களப்பு மாவட்டம் வந்து போகணுமென்று சொல்லிட்டு சின்ன ஒரு ஆசை ஒன்று இருக்குது தானே. அம்மா இப்போ வந்து சொல்லியிருந்தோம் அந்த மட்டக்களப்பு போவோமோன்ற மாதிரிக்கு. மட்டக்களப்பில் வந்து நிறைய உறவுகள் இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு ஆள் 2 பேர் சொன்னேன், அது இல்லாமல் ஒரு மனஸ்தாபம் இருக்கும். நிறைய பேரை மிஸ் பண்ணுறோம். ஆனால் வரணுமென்ற ஆசை இருக்குது. பார்ப்போம். இந்த அம்மா சொல்லிக்கொண்டு இருக்கிறா பார்ப்போம். கொஞ்சம் போட்டோம்ன்ற மாதிரி விட்டுருக்கேன் நம்ம. அப்படி இந்த பள்ளிக்கூடம் லீவ் விடுதில்லை, ஒரு மாதம் லீவ் ஆகுமா நான் பார்ப்போம். அந்த கேப்பு கட்சியில் வேலை போகலாம் பார்ப்போம். அம்மாண்ட பலன் எப்படி வேலை செய்யணும் பார்ப்போம். கை கொஞ்சம் சொரிஞ்சுன்னு சொன்னால் நாங்கள் போகலாம். அப்போ நம்ம இது கை கொஞ்சம் சொறியில கொஞ்சம் குறையாகிடும், மசுக்குட்டி அடிக்குது கை. ஓ, அப்போ அந்த ஒரு ரீசனால் வந்து பார்ப்போம். அம்மானுடைய ஆசை வந்து என்னுடைய கையிலான் இருக்குது, அது நிறைவேற்றி வைப்போமே இந்த பள்ளிகள் லீவுக்குள்ளே அப்படி சொல்லி எதிர்பார்த்துறேன்.
சரி மக்களே, இப்போ எங்களுடைய ஆர்த்தி குட்டி வந்துட்டு இப்போ சின்ன ஒரு குட்டி தூக்கம் ஒன்று ஆள் நித்திர ஓகே. அப்போ இது ஒரு ஷார்ட்டான ஒரு காணொலியாக வந்து இதை ஒரு அமைச்சு கொண்டு நாளை தினம் வந்து ஒரு நல்ல ஒரு காணொலி, சந்தோஷமான காணொலியில் வந்து சந்திப்போம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் நீங்கள் எங்களுக்கு தர ஒரு ஆதரவாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொளியை சந்திப்போம். பாய்.